ஒருவனாக இருந்து செயல்படும் என்பது பெருமைப்படுகிறது. நிலம், நீர், காற்று, வானம் ஆகிய இயற்கை சொந்தங்கள் மனித இனத்திற்கு சொந்தமானதே. அதே போல ஈகை பவுண்டேஷன் ஜாதி, மதம் பேதமின்றி அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டு கல்வித்தொகை பெற்ற மாணவர்கள் கல்வியில் நன்கு படித்து வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன். சென்ற ஆண்டு 5 மாணவர்கள் நம்ம ஈகை பவுண்டேஷன்ல கல்வி உதவித்தொகையை பெற்று வந்திருக்கிறார்கள். விக்னேஷ் என்ற ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பில் 486 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். அவர் இப்பொழுது 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு வருகிறார். கடந்த மாதத்தில் அந்த மாணவன் எடுத்த மதிப்பெண் என்னவென்றால் 873 மார்க் எடுத்து படித்து வருகிறார். ஹென்றி டேனியல் 443 மார்க் 10ஆம் வகுப்பில் வாங்கியிருந்தார். தற்போது அவர் 11ஆம் வகுப்பில் படித்து வருகிறார். 980 மார்க்குகள் படித்து வருகிறார். கோமதி 480 மார்க் எடுத்திருந்த 10ஆம் வகுப்பில் இப்பொழுது 11ஆம் வகுப்பில் 977 மதிப்பெண்கள் பெற்று படித்து வருகிறார். சந்தியா 471 மார்க் 10ஆம் வகுப்பில் படித்து மதிப்பெண்களை பெற்ற மாணவி தற்போது 11ஆம் வகுப்பில் 956 மதிப்பெண்கள் பெற்று படித்து வருகிறார். ஏன் இதற்கு நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த மாணவர்கள் முன்னேற்றத்தில் ஈகை பவுண்டேஷனுடைய பங்கும் உள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதே போல் இந்த ஆண்டும் 5 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். ஷாலினி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஈரோடு. இந்த மாணவி 10ஆம் வகுப்பில் 500க்கு 484 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். வனிதா 500க்கு 478 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். சிஜி ஹேமலதா லக்காபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி லக்காபுரம் 500க்கு 465 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். எம் கோகிலா அரசு மேல்நிலைப் பள்ளி அவல்பூந்தரை 500க்கு 405 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர்களும் இந்த வருடத்தின் ஈகை பவுண்டேஷனுடைய பயனாளிகளின் வரிசையில் இணைந்துள்ளார்கள். இவர்களும் கல்வியில் தேர்ச்சி பெற்று முன்னேற்றம் கண்டு இந்திய நாட்டிற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்குமாறு உங்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்கும்படியாக வேண்டுகிறேன். நண்பர்களே, நீங்களும் இந்த ஈகை பவுண்டேஷனில் தன்னை இணைத்துக் கொள்ள வாய்ப்பு அளித்து வருகிறது. தவறாது பயன்படுத்தி இந்திய நாட்டின் உங்கள் கண்முன்னே பொருளாதார அடிப்படையில் கல்வியில் தடைபடும் மாணவர்களுக்கு உங்கள் உதவிக்கரம் நீட்ட வாருங்கள் என்று ஈகை பவுண்டேஷன் அழைக்கிறது. இத்தகைய ஈகை பவுண்டேஷன் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வெற்றி பாதையை அடையாளமாக காட்டும் என்று நிச்சயமாகவே நாங்கள் நம்புகிறோம். இந்த ஈகை பவுண்டேஷன் இந்த இடத்தில் மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டத்தில் மட்டுமல்ல, இதை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் உறுதி கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக முனைவர் மக்கள் ஜி ராஜன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். உங்கள் கைத்தட்டலோடு ஈகை பவுண்டேஷன் கல்வி